ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரியோட டே 3யோட பூஜை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நகுல ஷியாமலாவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிச்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம்னா இன்னைக்கு பூஜையில் துர்க்கை வச்சிருக்கேன். ஏன்னா இந்த அம்பாள் சங்கு சக்கரதாரியாக இருக்காங்க. இவங்களும் விஷ்ணு துர்க்கை தான் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. பூவில் உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷியாமலாவில் 3வது ஷியாமலா நகுல ஷியாமலா அம்பாளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவளோட தோற்றம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தோட இருக்கா, வாளோட. இவளை திடீர்னு பார்த்தா நம்ம வைஷ்ணவி மாதிரி தோணும். ஆனால் இவ வைஷ்ணவி கிடையாது. இவ ஷியாமலால நகுல ஷியாமலா. இவ மரகத பச்சையிலையும் அந்த ஷியாமலாக்குன்ற உரிய அந்த திரையோட இவ இருக்கா. இவளோட உருவான கதையை நம்ம பார்க்கலாம். நம்ம பண்டாசுரனை வதம் பண்றதுக்காக லலிதாம்பிகையிலேருந்து 33 தேவதைகளும் எல்லாரும் போர்க்களத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிறவ தான் சர்பினி மாயான்ற அசுரி அவ மூலயமா நாகங்களை அமைச்சு எல்லா தேவதைகளுக்கும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா. பார்த்த லலிதாம்பிகை அவங்களோட தாடங்கத்துல இருந்து இந்த தேவியை நகுலேஸ்வரின்னு சொல்றாங்க. இந்த நகுலேஸ்வரி தேவியை உருவாக்கி இவ என்ன பண்றான்னா தன்னோட 32 பல்லுல இருந்து 32 கோடி இந்த உயிரினம் கீரிப்புள்ள மாதிரி பால் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உயிரினத்தை உருவாக்கி அது பாம்பை பார்த்தா இந்த உயிரினம் பாம்பு கிட்ட போச்சுன்னா பாம்பு இந்த உயிரினம் பாம்பை விடாது, அதை அடிச்சு துரத்திடும். அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவளுக்கும் அந்த அம்பாள் அந்த மாயாவுக்கும் சண்டை. அதில் தான் ரொம்ப ரொம்ப இது பண்ணது கருடன்ல இந்த அம்பாள் பறந்து சண்டை போடுறா. அதுக்காக நம்ம கருடனுக்கு இந்த நேரத்தில் நல்லபடியாக நம்ம பூஜை பண்ணோம். இந்த மிருகத்தோட பேர் இது பேர் முங்கூசு. இதை தான் இந்த அம்பாள் தன்னோட 32 பல்லால 32 கோடியை பண்ணி பாம்பெல்லாம் விலக்கி அம்பாலோட அந்த படையில மிகப்பெரிய ஒரு பங்கானது இந்த நகுல ஷியாமலாவுக்கு இருக்கு. இவளோட கதையை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வீணா ஷியாமலாவோட நம்ம பூஜையை பார்க்கலாம். ஓகே, நம்ம நாளைக்கு ஷியாமலா நவராத்திரி பூஜையோட பார்க்கலாம். ஓகே, பாய்.